பாஜக அதிர்ச்சி. திமுகவில் இணைந்தார் விஜயதாரணி. திடீர் திருப்பம். அதாவது முன்னாள் எம்எல்ஏ விஜயதாரணி காங்கிரஸ் கட்சியில் தனக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற வருத்தத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பாஜகவில் இணைந்தார். ஆனால் பாஜகவில் இணைந்து 2 ஆண்டுகள் ஆகியும் அவருக்கு இதுவரை எந்த முக்கிய பொறுப்பும் வழங்கப்படவில்லை. குறிப்பாக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார். அது கிடைக்காதது அவருக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்தது. மேலும் அண்மையில் வெளியான பாஜக மாநில நிர்வாகிகள் பட்டியலிலும் குஷ்பு போன்றோருக்கு பதவி அளிக்கப்பட்ட நிலையில் விஜயதாரணி புறக்கணிக்கப்பட்டது அவர் தரப்பிற்கு நெருடலை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது வரை பாஜகவின் விவாதங்கள் மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளில் விஜயதாரணி பங்கேற்று வந்தாலும் அவரது கவனம் முழுவதும் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கியே உள்ளது. வரும் தேர்தலில் தனது விளவங்கோடு தொகுதியில் போட்டியிட பாஜக வாய்ப்பளிக்கும் என்று அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். ஒருவேளை சட்டமன்ற தேர்தலிலும் சீட் வழங்கப்படாதது என்பது உறுதியானால் பாஜகவில் இருந்து விலகி வேறு கட்சிக்கு செல்லும் முடிவில் அவர் இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பாஜகவில் தனக்கான எதிர்காலம் கேள்விக்குறியாகும் பட்சத்தில் உடனடியாக கட்சியிலிருந்து விலகி வேறு அரசியல் பாதையை தேர்ந்தெடுக்க அவர் திட்டமிட்டுள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். இது தமிழக பாஜக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுதான் கடைசி வாய்ப்பு என்ற நோக்கில் காத்திருக்கும் விஜயதாரணி தேர்தல் நெருங்கும் வேளையில் எடுக்க போகும் அந்த பகீர் முடிவு என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த நிலையில் திருவாரூரில் முன்னாள் எம்எல்ஏ விஜயதாரணி செய்தியாளர்களிடம் கூறியதாவது: திமுக கூட்டணியில் மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு எதிரான மனப்போக்கில் உள்ளது. அதனால் கூட்டணியில் இருந்து பிரிந்துவிடும் வாய்ப்பு உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். காங்கிரசின் சில நிர்வாகிகள் வேறு கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என விருப்பத்தை தெரிவித்துள்ளனர். மேலிடத்திலும் திமுக கூட்டணி தேவையில்லை என கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயகம் படம் தொடர்பாக சான்றுகள் சமர்ப்பிக்கப்பட்டதால் பிரச்சனைகள் தீரும் எனவும் அவர் கூறினார். விஜயதாரணி பாஜக மீது பழி சொல்லக்கூடாது. தாவேகாவை கூட்டணிக்கு கொண்டு வர பாஜக அல்லது அதிமுக நெருக்கடி அளிக்கவில்லை என்றும் படம் வைத்து அரசியல் செய்யக்கூடாது என்றும் கூறினார். மேலும் தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி சூடு பிடித்துள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிகார படிநிலைகள் குறித்த அதிரடியான விவாதங்கள் அரசியல் வட்டாரங்களில் எழுந்துள்ளன. ஒருவேளை என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றால் அண்ணாமலைதான் முதல்வராக பொறுப்பேற்பார் என்ற புதிய கோணம் டெல்லி மேலிடத்தால் பரிசீலிக்கப்படுவதாக அரசியல் விமர்சகர்கள் எச்சரிக்கின்றனர். தமிழகத்தில் கால் பதிக்க துடிக்கும் பாரதிய ஜனதா கட்சி இதுவரை திராவிட கட்சிகளுக்கு பின்னாலேயே இருந்த நிலையில் மாற்றி இம்முறை தனது பிடியை இருக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பாஜக மேலிடத்தின் திட்டப்படி தேர்தல் வெற்றிக்கு பின் ஒரு தனிப்பட்ட கட்சியின் ஆட்சிக்கு பதிலாக கூட்டு மந்திரி சபை அமைப்பதில் அமித்ஷா உறுதியாக இருப்பார் என்று தெரிகிறது. இது நாள் வரை தமிழகத்தில் எந்த ஒரு கூட்டணியும் அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டதில்லை என்ற மரபை உடைத்து அமைச்சரவையில் பாஜகவின் நேரடி பங்களிப்பை உறுதி செய்ய அமித்ஷா வியூகம் வகித்து வருவதாக பேச்சுக்கள் எழுகின்றன. இதன் மூலம் தமிழக அரசின் நிர்வாகத்தில் மத்திய அரசின் நேரடி தாக்கம் இருக்கும் வகையில் அதிகார மையங்கள் மாற்றியமைக்கப்பட வாய்ப்புள்ளது. இந்த அதிகார பகிர்வு திட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு துணை முதல்வர் பதவி மட்டுமே வழங்கப்படும் என்ற அதிர்ச்சிகரமான தகவலும் வலம் வருகின்றன. ஒருவேளை அதிமுக அதிக இடங்களை வென்றிருந்தாலும் மத்தியில் ஆளும் பாஜகவின் பிடியை மீறி இபிஎஸ்ஆல் தனிச்சையாக எந்த முடிவையும் எடுக்க முடியாத நிலை உருவாகும் என்ற விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றன. டெல்லியின் ஆதரவு இன்றி தமிழகத்தில் ஆட்சி நடத்துவது கடினம் என்ற சூழலை உருவாக்கி இபிஎஸ்ஐ ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட தலைவராக மாற்ற பாஜக முயல்வதாக கருதப்படுகிறது. தேர்தல் முடிவுகளுக்கு பின் அமித்ஷா தனது உண்மையான அரசியல் சுயரூபத்தை காட்டுவார் என்று மூத்த அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர்.
கூட்டணி அமைக்கும் போது மென்மையாக இருக்கும் பாஜக வெற்றிக்கு பிறகு மாநில கட்சிகளின் செல்வாக்கை சிதைத்து தேசிய கட்சியின் ஆதிக்கத்தை நிலைநாட்டும் பாணியை கையாளும் என்பது அவர்களது வாதம். குறிப்பாக அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களிலும் ஆட்சியின் முக்கிய துறைகளிலும் பாஜகவின் தலையீடு முன்னெப்போதும் இல்லாத அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ணாமலையை முன்னிறுத்துவதன் மூலம் ஒரு இளம் மற்றும் அதிரடி தலைமை என்ற பிம்பத்தை மக்களிடம் கொண்டு செல்ல பாஜக விரும்புகிறது. இது அதிமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கியை தன் பக்கம் இழுக்கும் முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது. இபிஎஸ் ஒரு அனுபவம் வாய்ந்த தலைவராக இருந்தாலும் பாஜகவின் தேசிய அரசியல் லாபத்திற்காக அவர் ஓரங்கட்டப்படலாம் அல்லது அவரது அதிகாரம் பகிரப்படலாம் என்ற அச்சம் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் நிலவுகிறது. இந்த அரசியல் சதுரங்க ஆட்டத்தின் காய்கள் எப்படி நகர்த்தப்படும் என்பது அமித்ஷாவின் கைகளில் மட்டுமே உள்ளது. இறுதியாக 2026 தேர்தல் என்பது வெறும் ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் மட்டுமல்ல. அது தமிழகத்தில் திராவிட அரசியலின் ஆதிக்கமா அல்லது தேசிய அரசியலின் ஆதிக்கமா என்பதை தீர்மானிக்கும் ஒரு பெரும் யுத்தமாக அமையப்போகிறது. பாஜகவின் இந்த மெகா பிளான் இபிஎஸ்க்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும் என்பது கேள்விக்குறியே. பாஜகவை மீறி எடப்பாடியால் எதுவும் செய்ய முடியாது என்ற விமர்சகர்களின் எச்சரிக்கை வரப்போகும் நாட்களில் தமிழக அரசியலில் இன்னும் பல திருப்பங்களை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. மேலும் டிடிவி தினகரன் 2026 ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என அறிவித்துள்ளார். அவர் தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என முடிவு எடுத்தது அவரது தனிப்பட்ட விருப்பம் என்று கூறியுள்ளார். மேலும் அவருடன் இருப்பவர்களை வெற்றி பெறச் செய்து சட்டமன்றத்திற்கு அனுப்பவும் அவர்களை அமைச்சர்களாக பார்க்கவும் விரும்புவதாக தெரிவித்துள்ளார். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்த பிறகு இந்த அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கு குறுகிய காலமே உள்ளது. தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக, தாவேகா, நாம் தமிழர் என்று 4 முனை போட்டி நிலவுகிறது. திமுகவை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று அதிமுக, பாஜக வியூகம் வகித்து வருகிறது. பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பழனி கோயிலுக்கு பாத யாத்திரை சென்றுள்ளார். அப்போது அங்கு சுகாதார சீர்கேடு நிலவுவதாக கூறி அமைச்சர் சேகர் பாபு மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை வைத்துள்ளார். பாஜக தேசிய மகளிரணி தலைவியும் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவுமான வானதி சீனிவாசன் பழனி தண்டாயுதபாணி முருகனை தரிசிப்பதற்காக கோவையிலிருந்து பாத யாத்திரையாக புறப்பட்டார். பொள்ளாச்சி, உடுமலை வழியாக வானதி சீனிவாசன் பழனி சென்றார். பிறகு அங்கு பாஜக நிர்வாகிகளுடன் இணைந்து சாமி தரிசனம் செய்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த வானதி சீனிவாசன் விரதம் கடைபிடித்து பழனிக்கு பாத யாத்திரை வந்துள்ளேன். பொதுவாக பழனி கோயிலுக்கு வருகை தரும் லட்சக்கணக்கான பக்தர்கள் புனித சண்முக நதியில் சேர்ந்து நீராடி செல்வதுதான் நமது மரபு. ஆனால் இன்று புனித நதியான சண்முக நதி முழுக்க சுகாதார சீர்கேடு அடைந்து உள்ளது. மேலும் விரைவில் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும். மத்தியில் பிரதமர் மோடியின் சிறந்த திட்டங்கள் எல்லாம் அமல்படுத்தி தமிழகத்தை மீண்டும் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வோம். 234 தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிடுகிறது. அனைத்து தொகுதிகளிலும் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். இதுவரை இல்லாத அளவிற்கு பாஜக சார்பில் பலர் வெற்றி பெற்று சட்டசபைக்கு செல்வோம் என்றார். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.